ஏய் யோ தண்ணி போட்டு அடிக்கறியா வண்டி பாஸ் ஓட வரியா சார் விடு அமைதியா இருங்க சொன்னா கேளியா விடு அமைதியா இரு வா ஆமாப்ல அமைதியா இரு ஏய் என்னடா ஸ்டேஷனுக்குள்ள வந்து கை நீட்டிக்கிட்டு இருக்க இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார் அதான் அவன் சரண்டர் ஆயிட்டான்ல நீ அவனை அடிச்சு அவன் செத்து போயிட்டா யாரையா பதில் சொல்றது நீ கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்த அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ யோ சார் இவங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஒரு காப்பியை கொடுத்து அனுப்பு ஓகே சார் மாப்ள வாயா கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுப்போம் அதாயா இப்ப முக்கியம் வா மாப்ள சொல்லுங்க மீனாட்சி இப்பதான் கேள்விப்பட்டேன் ஆன்ட்டி எப்படி இருக்காங்க தலையில அடிபட்டிருக்கு அன்கான்ஷியஸா இருக்காங்க ஐயோ உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு கவலைப்படாதீங்க மீனாட்சி நான் உங்க கூடவே தான் இருக்கேன் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் நீங்க அழாதீங்க மீனாட்சி எப்படி இந்த மாதிரி ஆச்சு யாரோ கார்ல இடிச்சிட்டு போயிருக்காங்க ராஸ்கல் நான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன் நீங்க தைரியமா இருங்க மீனாட்சி மீனாட்சி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க ஆமா இவங்க என்னோட அக்கா ஆமாமா அன்னைக்கு நான் ஸ்கூல்ல பார்த்தேன் கவலைப்படாதீங்க ஆன்ட்டிக்கு எதுவுமே ஆகாது மீனாட்சி டாக்டர் என்ன சொன்னாங்க இன்னும் எதுவும் சொல்லல ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா கார் டிரைவர் ஒருத்தன் வந்து சரண்டர் ஆயிருக்கான் யார் அந்த ராஸ்கல் அவனை வெளியே வர விடாம நான் பண்றேன் இல்ல என் அம்மா முழுசா வந்துட்டா அதுவே எனக்கு போதும் வேற எதுவும் வேணாம் வந்துருவாங்க மீனாட்சி டோன்ட் வரி மதினி மனோகிட்ட சொல்லிட்டேன் அவன் வந்துருவான் சரி ஜீவா மேடம் எங்க போனீங்க டாக்டரை பார்க்க போயிருந்தேன் உங்களை பார்க்க எப்பவும் ஒருத்தர் வருவார்ல யாரு அவர் பேர் கூட ஆதின்னு சொன்னார் மேடம் ஆமா அவர் வந்தாரு இந்த செக்கை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னார் 50 லட்சம் ரூபாய் செக் கொடுத்திருக்காரா எதுக்கு கொடுத்தாரு மெடிக்கல் செலவுக்கு ஆகும்னு சொல்லி கொடுத்தாரு என்னப்பா டீ டிஃபன்லாம் வாங்கிட்டு போற இந்த ஹாஸ்பிட்டல்ல பியூனை வேலைக்கு சேர்ந்துட்டியா யோ என்ன லந்தா விடுமாப்ல ஏதோ கலாய்க்கிறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல ஆனா உனக்கு இந்த கெட்டப் ரொம்ப கரெக்டா இருக்கியா உனக்கு ஏத்த வேலை தான் இது ஏய் என் மாப்பிள்ள மீனாட்சிக்காக வந்திருக்கான் மீனாட்சிக்காக இவ எதுக்கு வரணும் அதான் நான் இருக்கேன்ல
ஆனா பரவாயில்ல, டீ காஃபி கொடுக்க தானே வந்திருக்க, தப்பு இல்லை. என் ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு நீ ஹெல்ப் பண்ற, ரொம்ப நல்லதுதான். தேவையானதெல்லாம் பார்த்து செஞ்சிரு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா வாங்கிக்கோ, இதை வேணா டிப்ஸா வச்சுக்கோ. இந்த நக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா காசை அப்படி திரும்ப வச்சிடு, இல்லைன்னா இங்கேயே கையை உடச்சி விட்டுருவேன். ஹாஸ்பிட்டல் வாசல்ல தான் இருக்க, உள்ள போய் கட்டு போட்டுக்கலாம். எப்படி வசதி? ஆனாலும் ₹1 வழி இல்லைனாலும் நல்லா திமிரா தான் பேசுற மாப்பிள்ள. மதுரைக்காரங்களுக்கு திமிரு தான் சொத்தே. அதெல்லாம் உன்னைய மாதிரி நெய் சோறு சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு தெரியாது மாப்பிள்ள. ஆனா நீ ஆசைப்படுற மீனாட்சி என்னோட சொத்து, அவ என்னைக்கும் உனக்கு கிடைக்க மாட்டான். என்ன கோவம் வருதுல? என்ன அடிக்கணும்னு தோணுதுல? நான் ஏன் உன்னைய அடிக்க போறேன்? நீ இதை வச்சே மீனாட்சிக்கிட்ட நல்ல பேர் எடுப்ப. அவன் மனசை எப்படியாவது மாத்தி சீக்கிரம் கட்டிக்கணும் தானே தெரியுற. அது அம்பிட்டு சீக்கிரத்தில் நடக்காது. நடக்கும். ஏன்னா இப்போ அவளுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நான் தான். ஜஸ்ட் நவ் 50 lakhs செக் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்னாலும் பண்ணலாம். ஆமா, உன்கிட்ட செக் புக் இருக்கா? இல்லை அட்லீஸ்ட் பேங்க்ல அக்கௌண்ட்டாவது இருக்கா? உங்ககிட்ட எங்கே இருக்க போகுது? இதுதான் என்னோட தகுதி. இப்படி டீ கொண்டு வர்றது தான் உன்னோட தகுதி. போ, போய் சூடாறதுக்கு முன்னாடி போய் கொடுத்துரு. போ 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 போ. என்னை பார்த்தாலே உனக்கு கோபம் வருதுல்ல? வரணும். ஏன்னா என் மேலே கை வச்சேல்ல, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு பதிலடி கொடுக்குறேன். இங்கே பாருடா, என்னாலையும் உன்னை மாதிரி லோக்கலாக இறங்கி செய்ய முடியும். கார்பரேட்டாகவும் இருக்க தெரியும், கல்பிரேட்டாகவும் இருக்க தெரியும். புரியுதா? போ போ போ, டீ கொடு, போ போ. ஏன் டென்ஷன் ஆகுற? கவனிக்கல. என்னது? 50 lakhs செக் இது. அது மேல போய் டீ ஃப்ளாஸ்க் வச்சிருக்க. இங்க பாரு, கரைப்பட்டிருக்கு. சாரி மீனாட்சி, நான் டேபிள் என்ன இருக்குன்னு பார்க்கல. அத கூட உன்னால பார்க்க முடியாதா? இல்ல, லேசா தானே கரைப்பட்டிருக்கு, செக் செல்லும். சரி வா சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஏய், அது எப்படி பசிக்காம இருக்கும்? டைம் என்ன ஆகுது? நீ இப்படியே இருப்பியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் செக்அப் வரேன்னு சொல்லிருக்காரு. நீ வெளியே இரு. டாக்டர் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுரு. நீ ஆஃபீஸ்க்கு போகணும்ல. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ வெளியே இரு.